திரு கார்த்திகேயன் இப்போ அவர் சொல்லியிருக்கார் பாஜக இந்த மூன்று பேரையும் பயன்படுத்த நினைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு கேசிபி, நான் வரேன் உங்ககிட்ட வரேன். அப்படிதான் பாஜக முயற்சிக்குதா? அப்படி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்துல அவங்க மூணு பேரும் பாஜகவை விலக்கிட்டு அதிமுகவுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருப்பாங்களா? இல்லை, அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதில் எனக்கும் மாற்று கருத்தில் அடிப்படையில் இந்த கட்சி ஏன் பிரிஞ்சுது அப்படின்றதுக்கு காரணம்னா மூல காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக தானே இருக்குது. 2017 பிப்ரவரியில் தர்மயுத்தம் ஆரம்பித்ததும் சரி, ஆகஸ்டில் அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கப்பட்டு ஓபிஎஸ் இபிஎஸோட இணைவு நடந்தது, ராஜ்பவனையும் சரி. இது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இயக்கியது பாஜக தானே. அது ஓபிஎஸ்ஸே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிரதமர் மோடி சொல்லி தான் நான் துணை முதல்வருக்கு ஒப்புக்கொண்டேன், இணைவுக்கு ஒப்புக்கொண்டேன், அவரே வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு தேவையில்லை. அப்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய பாஜக என்ன காரணத்திற்காக செஞ்சு ஒரு சிதறி போயிருக்கக்கூடிய ஒரு பிளவுண்ட அதிமுக தங்களுக்கு தங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு பாஜகவிற்கு இங்கே தேவையாக இருந்துச்சு. ஒன்று, பாராளுமன்றத்தில் அன்றைக்கு அதிமுக இருந்த செல்வாக்கு, அது ஒன்று, ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும். ரெண்டாவது, அதற்கப்புறமா இங்கு அரசியலில் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே இந்திய அளவில் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் எந்த ஒரு திராவிட கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இல்லை வேறு எந்த கூட்டணி வச்சாலும் 2014 மட்டும்தான் எக்ஸப்ஷன். அதை தவிர்த்து வேறு எந்த முறையும் அவர்களால் எந்த ஒரு ஒன்றுமே பெற முடியல, அவர்களுக்கு ஒரு ஃபுட்ஹோல்டே கிடைக்கல. அப்போ அந்த பலவீனத்தை சரி செய்வதற்கு ஒரு இருதுருவ அரசியல் இங்கே இருக்கு. அப்போ அவர் அமித்ஷா அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. 2019 கூட்டணி அதிமுக உறுதியாக இருக்கு முன்னாடி கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கு காரணம் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு அவர் சொல்றது திமுக அதிமுகன்றது மட்டும் இல்லை, அந்த இருவர்களும் தாங்கி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை மட்டுப்படுத்தினோம், இல்லைன்னா மழுங்கடிச்சாதான் அவங்க உள்ள வர முடியும். நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இந்த தோல்விக்கு காரணமா இருக்கா அப்படின்றது இந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் அதை நோக்கி இந்த ஆலோசனைகள்லாம் இடம்பெறுதா? இல்லை, அவசியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு போஸ்ட்மார்ட்டம் அவங்க பண்ணுறாங்கன்றதை மட்டும் எடுத்துக்க முடியாது. வரக்கூடியவர்கள் கருத்து சொல்கிறது எதனால தோத்தோம் அப்படின்னு கேட்டால் நம்ம பல காரணங்கள் இருக்குது. கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு இப்போ தென் மாவட்டம் இருக்குன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய பலவீனமாக அவர்கள் கருதுவது இந்த கட்சி பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை சொல்லத்தானே செய்வாங்க. ஒருவேளை திரு ஓபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ இணைவது நமக்கு பலமாக இருக்கும், இல்லை கூட்டணியாக கூட திரு டிடிவியோடு, அதாவது 2021 கூட அமித்ஷா முன்னிலையில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட இருந்தது, நடக்கலை. அப்போது அது போன்ற ஒரு இணைவு ஏதாவது ஒரு ராப்ரோச்மெண்ட், ஒரு சமரசத்துக்கு வந்தால்தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வலுவாக எதிர்கொள்ள முடியும்னு அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தை ஒரு தென் மாநிலத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவரோ இல்லை மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கலை யதார்த்தத்தை சொல்லுவாங்க இல்லையா. தென் மாவட்டம் அப்படின்னு குறிப்பிடும் போது இப்போ மதுரையிலிருந்து ஆர்பி உதயகுமார் சசிகலாவை கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனால் செல்லூர் ராஜு இந்த இணைப்பை பற்றி கேட்கும்போது வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறார். ஸோ இந்த முரண் எதிரொலி அப்படின்றது இந்த கூட்டத்திலையும் இருக்கா? அதை எப்படி தலைமை பார்க்குது? ஆர்பி உதயகுமார் பதவியில் இருக்காருங்க. அவர் துணை எதிர்க்கட்சி தலைவர். ரெண்டாவது, அந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் வேலுமணிக்கு எப்படி கொறடாவோ அவர் துணை எதிர்க்கட்சி தலைவர். அவர் சார்ந்த ஒரு சமூக பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார். ஓபிஎஸ் நீக்கம், அதே போல் சசிகலா அவர்களுடைய நீக்கம், இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறம் ஆர்பி உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லோருக்குமே அங்கே ஒரு பங்கு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட் டைனமிக்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஜாதிக்குள்ளே சுருக்க விரும்பல. ஆனாலும் இவர்கள் இப்போ ஒரு ஒன்றிணைவு ஏற்படும் பொழுது இங்கே அதிகாரத்தில் ஏற்கனவே கோல வச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதிமுகவில், அவர்களுடைய நிலை என்ன? திரு வேலுமணியோ ஆர்பி உதயகுமாரோ இல்லை இன்னும் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலை என்ன சமரசம்? கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர், அவர் எந்த நிலைக்கு முன்வரப்போகிறார்? அதில் ஒரு விஷயம் அவர்கள் 2 பேர் சொல்வதையும் நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் லெட் இபிஎஸ் டிக்ளேர், என்னுடைய பொதுச் செயலாளர் என்று என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு 2026 நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று டிக்ளேர் செஞ்சுட்டு இதை ஒப்புக்கொண்டா யாருனாலும் வரலாம், நாங்கள் சமரசத்திற்கு தயார்னதை வெளிப்படையாக அறிவிங்க. இல்லைன்னா சூசகமாவது தகவலாகவது சொல்லுங்கள். முதல்ல நெகோசியேஷன் டேபிளுக்கு வரணும். இல்லை, நீங்கள் கண்டிஷனெல்லாம் இல்லை, நீங்கள் அன்கண்டிஷனலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது, இணைவே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் எதிரணியில கேள்வி எழுப்புறாங்க. அல்லது இந்த விஷயத்தை இவங்க செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எடப்பாடி ஏன் வரணும்? ஏன்னா அவர் தான் இவங்க இல்லாததுனால அதிமுகவுக்கு எந்த பலவீனமும் இல்ல அப்படின்றத சொல்றாரு. அப்போ அவர் ஏத்துக்கல, அவங்க கட்சிக்கு வேணும் அப்படின்றத விரும்புறேன் அப்படின்ற எந்த இடத்துலயும் அவர் தன்னோட கருத்தை வெளிப்படுத்தல அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு அவர் எப்படி வருவார்? இல்ல, அதற்கு காரணம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே போல திருநாவுக்கரசர் காளிமுத்து சேர்த்துக்கிட்டதானாலும் சரி, எம்ஜிஆர்
கிறிஸ்டி சோமசுந்தரமோ இல்லை கோவிஷெலியன் அவங்கள சேர்த்துக்கிட்டதாலும் சரி, அவர்கள் அந்த இணைவுகள்லாம் நடந்தப்போ ஒரு தலைவர்கள் வந்து மெக்னானிமஸாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இவர்கள் மீண்டும் இணைவதன் மூலமாகவும் எம்ஜிஆருக்கோ அம்மையார் ஜெயலலிதாவிற்கோ நம்மளுடைய அந்த பொசிஷன் இருக்குல்ல அது த்ரெட்டன் ஆகாது, அவர்களுடைய அந்த இருப்புன்றது வந்து பாதிப்புக்கு உள்ளாகாதுன்ற நம்பிக்கை இருந்தது. அதுதான் அரசியலில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தேவையான ஒரு உத்தரவாதம். அந்த நம்பிக்கை இருந்தது, அவர்கள் சேர்த்துக்கொண்டாங்க. இன்னைக்கு இவர் வந்து இவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை அவருக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம், வெளியே வரணும் மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தன்னுடைய ஈக்குவல்ஸ் தனக்கு சமமானவர்களாக அவர்களுக்கு நினைக்கிறார் என்னவோ தெரியல. உண்மையிலேயே அவர் தன்னை வந்து ஒரு பொதுச் செயலாளர் தலைவர் என்ற பொறுப்பில் வந்து அவரை முன்னிலைப்படுத்தி அவர் பொறுப்பில் வந்து இவர்கள் அவருக்கு கீழே இவர்கள்லாம் பணி செய்யணும்னு நினைச்சா அவர்கள் மீண்டும் சேர்த்துக்கொள்ளலாமே, அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தால். சரி, இந்த இணைப்புக்கு வந்து பெரிய முட்டுக்கட்டை போடுறதே வந்து யார் எங்கே இருக்க போகிறாங்கன்றதான். ஒருவேளை இந்த இணைப்பு ஏற்பட்டால் ஓபிஎஸ் வந்தால் என்னவா இருக்க போகிறார்? ஓபிஎஸ் வந்து அவரும் வந்து பொதுவாக வந்து பொதுவாக நான் எந்த தியாகத்துக்கும் மட்டும்தான் தயார்னு மட்டும்தான் சொல்கிறார் இல்லையா? அவர் வெளிப்படையாக சொல்லட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுச் செயலாளராக தொடரட்டும், எனக்கு மாற்று கருத்து இல்லை. 21 அவரை முன்னிலைப்படுத்தி தானே நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்த தேர்தலை சந்தித்தோம். அவரே முதல்வர் வேட்பாளராக மீண்டும் இருக்கட்டும், ஏதோ ஒரு நிலையில் வந்து சொல்லணும். அது என்னன்னா அதற்கான காலம் இன்னும் வந்து இருக்குது. 2026 நெருங்கும் பொழுது நீங்கள் கேட்குறீங்கல்ல அவர்கள் இல்லாமலே நாங்கள் சமாளிக்க முடியும்னு. ஆனால் தொடர் தோல்விகள் வரும் பொழுது தொண்டர் மத்தியில் வந்து நீங்கள் தலைவர்களை விட்டுருங்க, இந்த கட்சி இணைப்பு இல்லை இந்த பிளவுக்கு காரணமே வந்து தலைவர்கள் மத்தியில் இருக்க முரண் தான். தொண்டர்கள் மத்தியில் கட்சி பலவீனம் இருக்கிறது, ஏதோ ஒரு மட்டத்தில் பலவீனம் இருக்கிறது, இந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறது. இது உடனடியாக வந்து பெரிய அவருக்கு மாற்றத்தை ஏற்பட்டுரும், ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடும், கட்சி வந்து ஒரு அசுர பலத்தோடு வந்து வெற்றி பெற்றுமா அப்படின்னு நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் அது ஒரு மொமெண்டத்தை கொடுக்கும், தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும், ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வரும்பொழுது எதிர்கொள்வதற்கு அவர் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது கூட இன்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு வந்து தொடர் தோல்விகளில் வந்து முடங்கி கிடக்கும் பொழுது அப்ப தலைமை மீது ஒரு நம்பிக்கையின்மையை வந்து வெளிப்படுத்துறாங்க. தொடர்ந்து இது போன்ற வெளியில் இருக்கக்கூடிய போட்டி தலைவர்கள் இல்ல வந்து நான் தான் அதிமுக என்று சொல்ல தலைக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களே, சசிகலா கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சசிகலா வந்து அன்டெஸ்டட் லீடர் தான், ஸ்டில் அவங்க சுற்றுப்பயணம் போகலாம், நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலாம். இதுவரையில் அவர்கள் தலைமையில வந்து களங்கண்டு இதுவரைக்கும் ஒரு வெற்றி பண்றதுல ஒரு தேர்தல் அவங்க சந்திச்சது கிடையாது. அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது இருந்த சசிகலா வேற, இன்றைய சசிகலா அவர்கள் வேறு. அவர் ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பஞ்சு எலக்டோரல் பாலிடிக்ஸ் இதுவரைக்கும் வரல. அப்போ இதெல்லாம் இந்த ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அது தொடர்ந்து இந்த இபிஎஸ் மீதான நம்பகத்தன்மையை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது திரு பொன் வில்சன். இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையினால தான் இந்த ஒருங்கிணைப்பு சார்ந்த விஷயத்திற்கு அவர் ஆதரவாக இல்லை அப்படின்ற கருத்தை சொல்றார் திரு கார்த்திகேயன். அப்படியா? இல்லை, ஏன் ஒருங்கிணைணும்னு கேட்குறேன். ஒரு கட்சி சின்னம் தலைமை அத்தனையும் இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் அவர் ஏன் ஒருங்கிணைணும்னு நினைக்கணும் அப்படின்றது இந்தியர்களுக்கே உரிய ஒரு மனப்பான்மை. என்ன மனப்பான்மைனா, இந்தியாவில் இருக்கிற கட்சி ஜனநாயக முறைப்படி இருக்கிற கட்சிகளுக்கு தலைவர் அடையாளம் படுத்தப்படக்கூடாதுன்னு தான் ஒரு ஜனநாயகம், ஆக்கப்பூர்வமான ஜனநாயகம் தான். சொல்லி முடிச்சிடறேன். ஜனநாயகம் அதுதான். ஆனால் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கம் ஒரு கட்சியில் இருந்துச்சுன்னா அந்த கட்சியில் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு வாரிசின் அடையாளம் ஒரு கட்சியில் இருந்துச்சுன்னா அந்த கட்சியில் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாலினையோ ஒரு உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை இன்பநிதி ஸ்டாலினை கொண்டாட கூட அந்த கட்சியில் மூத்த தலைவர் கூட கேள்வி கேட்க முடியாது. ஒரு துரை வைகோ கொண்டு வந்து உட்கார வச்சா அங்கே மிஸ்ஸா காலத்தில் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் இருந்தால் கூட அவங்க வெளியே தான் போனோம் ஒழிய அவங்களால கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் வரும்பொழுதும் அடையாளப்படுத்தப்படும் போது வாரிசு கேள்வியே கிடையாது. வாரிசுகள் அடையாளப்படுத்தப்பட்டாத இல்லைனா குடும்ப ஆதிக்கம் இல்லாத தேசிய கட்சி கூட காங்கிரஸை சொல்லலாம். அப்படி இல்லாத கட்சிகளுக்கு இது போல ஒரு பாமரன் தலைவனானால் 1008 போட்டிகள் வரதான் செய்யும். அதை மீறி நிற்க வேண்டும் தலைவர். இது தலைமைக்கான போட்டி அப்படின்றத மட்டும் சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இப்போ தேனியிலையோ இல்ல ராமநாதபுரத்திலேயோ அதிமுக எத்தனாவது இடம் வந்தது, அதே மாதிரி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எத்தனாவது இடத்துக்கு வந்தாங்க. அப்போ இந்த தோல்விகள் தொடர் தோல்விகள் வரும்போது இந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமோ அப்படின்னு இந்த தொடர் தோல்விகளை கலைஞர் பெறும்போது யாருமே கேள்வி கேட்கல. இந்த தொடர் இல்ல சார், அப்போ அந்த சமயங்கள்ல அது சார்ந்த விவாதங்கள்ல எல்லா கேள்விகளும் அதுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி தொடர் தோல்விகள் நேற்று வரைக்கும் இவங்க கூட ஓபிஎஸ் தான் இருந்தாரு. இப்போ யாரும் ஓபிஎஸ் பார்த்து அந்த கணையை தொடுக்கல, ஏன்னா அவர் வெளியே இருக்காரு.